ஆட்சி பகுதியில் நெருக்கடிக்குள்ளாகியுள்ள 44 இலங்கையர்களும் லோகுகா துறைமுகத்திற்கு அனுப்பப்பட்டு இந்தோனேஷியாவிலிருந்து வெளியேற்றப்பட உள்ளதாக த சிட்னி மார்னிங் ஹெரல்ட் செய்தி வெளியிட்டுள்ளது. நிர்கதிக்குள்ளாகியுள்ள 44 இலங்கை தமிழர்களை ஐக்கிய நாடுகள் சபையின் அகதிகளுக்கான முகவர் நிலையத்தினர் சந்தித்து கருத்துக்களை கேட்டறியும் வரை ஆட்சே பகுதியில் தங்க வைக்குமாறு மனித உரிமை அமைப்புகள் வலியுறுத்தியுள்ளன. இதேவேளை குறித்த படகு மீண்டும் கடலுக்கு திருப்பி அனுப்பப்படுவது மிகவும் ஆபத்தானதாக அமையும் என ஐநாவின் அகதிகளுக்கான முகவர் நிலையத்தின் இந்தோனேஷிய பிரதிநிதி தோமஸ் வாகஸ் தெரிவித்துள்ளார். இவ்வாறான பயணங்களின் மூலம் பல உயிரிழப்புகள் பதிவானமைக்கான புள்ளி விவரங்கள் காணப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆட்சி பகுதியில் நெருக்கடிக்குள்ளாகியுள்ளவர்களில் பெரும்பாலானவர்கள் தமிழ்நாடு அரசினால் வழங்கப்பட்ட அகதிகளுக்கான அடையாள அட்டைகள் காணப்படுவதாக ஆட்சேவை மையமாக கொண்ட மனித உரிமைகள் அமைப்பொன்று தெரிவித்துள்ளது. அத்துடன் குறித்த இலங்கை தமிழ் அகதிகளை ஐநாவின் அகதிகளுக்கான முகவர் நிலையத்தினர் சந்திப்பதற்கு அனுமதி அளிக்குமாறும் இந்தோனேஷிய அரசிடம் அந்த அமைப்பு வேண்டுகோள் விடுத்துள்ளது. இந்தியாவில் தமக்கு குடியுரிமை வழங்கப்படாமையினாலேயே ஆஸ்திரேலியா நோக்கி பயணித்துள்ளதாக நெருக்கடிக்குள்ளாகியுள்ளவர்கள் ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளனர். அத்துடன் இந்த பயணத்திற்காக ஒவ்வொருவரும் தலா 1,50,000 இந்திய ரூபாவை வழங்கியுள்ளதாக தெரிவித்துள்ளனர். ஆஸ்திரேலியா நோக்கி தமது பயணத்தை தொடர்ந்து முன்னெடுப்பதில் உறுதியாக உள்ளதாக இந்தோனேஷியாவின் ஆட்சி பகுதியில் நெருக்கடிக்குள்ளாகியுள்ள தமிழ் புகலிட கோரிக்கையாளர்கள் தெரிவித்துள்ளனர்.